ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் இப்போ வந்து அனலிட்டிக்ஸ் பேஜில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பாக இருக்கட்டும், இல்லைனா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வீடியோ இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து வந்துருச்சு. ஸோ அப்கமிங் ஒரு ஃபியூ வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக நியூ அப்டேட் வந்து அவைலபிள் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக நம்ம மொபைல்லையும் சரி, இல்லைனா வந்து டெஸ்க்டாப்லையும் சரி, ஜஸ்ட் வந்து அனலிட்டிக்ஸ் பேஜை கிளிக் பண்ணாலே அதுல மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ ஆப்ஷன் இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ரீச் அண்ட் என்கேஜ்மெண்ட் அந்த ரெண்டு டேப் வந்து இருக்கும். இந்த ரெண்டு டேப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றாங்க. ரிமூவ் பண்றது மீன்ஸ் அது வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம போயிடும். அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதுல இருக்கக்கூடிய விஷயங்களான இந்த டிராஃபிக் சோர்சஸ் என்ன மாதிரி இருக்கு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுல சர்ச்சிங் டேம்ஸ் என்ன மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. பட் அந்த டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்றாங்க. அந்த ரெண்டு டேப்புக்கும் பதிலாக ஒரு டேப் கொண்டாடுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்டென்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுடைய சேனல்ல நீங்க என்ன மாதிரி டைப்லலாம் வீடியோ கண்டென்ட் வந்து மேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிற மாதிரி, ஷார்ட்ஸா இருக்கட்டும், நார்மல் வீடியோ கண்டென்ட்டா இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்களையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுவுமே ரிமூவ் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் எந்த விதமான டேட்டாவும் வந்து இதுல வந்து ஹைட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அனலிட்டிக்ஸ்ல ரெண்டு டேப்பா கொடுத்திருந்தா அந்த ரீச் அண்ட் என்கேஜ்மெண்ட் ஆப்ஷனை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து, மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே இடத்துலயே அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மொத்தமா வந்து பார்த்துக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எனக்கு இன்னும் அவைலபிள் ஆகல. உங்களுக்கு அவைலபிள் ஆகிருக்கா ஆகலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸையும் பர்டிகுலரா எடுத்து அதுல எந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கு, அதுல எந்த அளவுக்கு டிராபிக் சோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டென்ட் டைப் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கிற மாதிரி இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. நார்மலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சேனல்ல எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் வீடியோஸ்ல எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குங்கிறத பார்ப்போம். பட் அந்த மாதிரி இல்லாம பர்டிகுலரா நார்மலா நம்ம மேக் பண்ணக்கூடிய லாங்கர் வீடியோஸ் எடுத்துக்கிட்டா அதுல எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதுல ஒவ்வொரு சில விஷயங்களையும் நம்ம வந்து நோட் பண்ணி பார்க்கறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு வரும்போது கம்ப்ளீட்டா நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே என்ன மாதிரி வந்து ரீச் ஆயிருக்கு, என்னென்ன கண்டென்ட் ரீச் ஆயிருக்கு, இந்த அளவுக்கு அது நம்மளுடைய சேனல்ல ஒரு பார்ட்டா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிஃபால்ட்டா கண்டென்ட்ல இருக்கும்போது இந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் படி உங்களுக்கு வந்து ஷோ பண்ற மாதிரி இருக்குது. அதாவது நார்மல் வீடியோ எத்தனை பர்சன்டேஜுக்கு சேனல்ல ஓவரால் வியூஸ் கொண்டு வந்திருக்கு, அண்ட் எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ், லைவ் ஸ்ட்ரீம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இதுல எந்த சேஞ்சஸுமே நடக்கல, எந்த விஷயங்களையுமே ரிமூவ் பண்ணல. நம்ம மேஜரா பார்த்தா அந்த ஒரு வேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீச் அண்ட் என்கேஜ்மெண்ட் அந்த ரெண்டு விஷயங்களும் ரிமூவ் ஆயிட்டு அதுல கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஓவரால் லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம மொபைல்லையும் சரி அண்ட் டெஸ்க்டாப்லையும் சரி இப்போதைக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து இருக்கும். பட் யூஸ் பண்ண வந்து நமக்கே தெரியும் அதுல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் சொல்லணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். ரீசெண்டாக இந்த ஒரு அப்டேட் வந்திருந்தது. பொதுவாகவே யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ்ல மேஜரா இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான சேஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு அப்டேட் வந்து. இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி முடிச்சு ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நல்ல வீடியோ சந்திப்போம்.